என்பது இந்நிஜமா? நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா. பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா. நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. என் உயிரிலிருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. இந்த நேரம் என் உயிரில் ஈரம், கண்ணெதிரில் காலம் நின்று விடுமா? என் நிலவின் ஓரம் புன்னகையின் கோலம், இந்த வரம் யாவும் தங்கிவிடுமா? ஆக்சுவலாக என்னோட பெரிய சன் வந்துட்டு அவனுக்கு நியூமராலஜி படி தான் பார்த்தோம். சா அப்படிங்கிற வரிசையில் நேம் வைக்கணும்னு நினச்சோம். சம்பூத்துன்னு வச்சோம். பட் அதே மாதிரி சின்ன குட்டிக்கு வந்து அஸ்வத் அப்படின்னு நியூமராலஜி படி வந்துச்சு. ஃபைனலாக பார்த்தா ரெண்டும் ரைமிங்காக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு காமனாக வந்து ரெண்டு சொல்லுவோம். காத்தடம் வீழவே நான் துடித்தேன், உனை தாய் மடியேங்குதின் தாரோ. அஸ்வத் ரொம்ப குறும்பனும், நான் நல்லா எல்லாத்துக்கு மேலே ரொம்ப நல்லா பாசம் வச்சுருக்கேன். அதே மாதிரி நல்லா பிரிஸ்காக இருப்பான், எந்த இதில் நல்லா ஆக்டிவாக இருப்பான், சொன்னபடி கேட்டுக்குவான், நல்லா படிப்பான். அதே மாதிரி எல்லாரும் யார் பார்த்தாலும் சரி சுருக்கோட அவ்வளோ அட்டாச் ஆகி இவனும் அட்டாச் ஆகிடுவான். ஆனால் சம்பத்து வந்து எப்படின்னா, நம்ம யாரோட அதிகமாக பழகுறாங்களோ பேசிகிட்டு இருக்கானோ அவங்களோட அதிகமாக பேசுவான். அதாவது என்ன மாதிரி நான் வந்து யாரோட சீக்கிரமாக மிங்கிள் ஆக மாட்டேன். பட் அச்சு அப்படி இல்லை, யார் வந்தாலும் அந்தளவுக்கு சீக்கிரமாக மிங்கிள் ஆகிடுவான். ஆக்சுவலாக எங்களோட மேரேஜ் டேட் வந்துட்டு March 1, 2015. அதே மாதிரி என்னோட பெரிய பையன் சம்ருத்து வந்துட்டு March 1, 2017. என்னோட செகண்ட் பேபி அஸ்வத்தும் March 1, 2020. எங்களுக்கு இதுவே ரொம்ப ப்ரீஷியஸானது. எல்லா செலிப்ரேஷனும் ஒரே டேவாக வச்சுருக்கோம். வெட்டிங் ஆனிவர்சரி, ரெண்டு குட்டீஸோட பர்த்டே